முதன் முதலாய் எழுதிய காதலிசை அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. வாராயோ வாராயோ காதல் கொள்ள பூவோடு பேசாத காற்று என் இந்த காதலோ நேற்று ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் நான் வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியாது. இந்த டெம்ப்ளேட்லாம் எப்படி, இந்த ஃபோட்டோ இதெல்லாம், அந்த லைட்டிங் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 16.9 அந்த ரேஷியோ இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் லைட்டாக, இப்போ நான் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து கீழே பாருங்கள், இம்போர்ட் ப்ராஜெக்ட் ஃபைல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் வரும். பாருங்கள், செல்வம் 25ன்னு இருக்குது, இதை வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்படி வந்துடும். இப்படி வந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே நிறையா ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன், இந்த லைனாக வர மாதிரி. இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு ஃபோட்டோவை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த இடத்துல இந்த சிகப்பு கலரில் இங்கே ஒன்று காட்டுறேன் பாருங்கள், இந்த பிக்சர் மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோடு எந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கொடுக்குறேன் பாருங்கள், மாறிடுச்சிங்களா, தெரியுதுங்களா? இப்போ இன்னொரு ஃபோட்டோ அதே மாதிரி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவை எடுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ஃபோட்டோ இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை மாற்றிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த பிக்சர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ செட் பண்ணுறீங்களோ, இப்போ நான் மொபைல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி செட் பண்ணிக்கோங்க. வேறு இந்த கீ அனிமேஷன் அதெல்லாம் எதையுமே மாற்றாதீங்க. நான் இப்போ 2 ஃபோட்டோவை மாற்றி காமிச்சேன். இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இதில் வந்து கீ அனிமேஷனை எந்த காரணத்துக்கு ஒன்றும் மாற்றாதீங்க, ஏன்னா ரொம்ப லேட்டாகும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் கீ அனிமேஷன் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் கீ கொடுத்துருக்கேன், அது வந்து ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, அதனால் ஈஸியாக இருக்கட்டும்னு இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் உங்களுக்கு யார் ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை மாற்றிக்கோங்க. எல்லா ஃபோட்டோவையும் வேணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ சொன்ன மாதிரி மெத்தட்லேயே பண்ணிக்கோங்க. இப்படி டச் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை மாற்றணுமா, இந்த இடத்துல இந்த ஃபைலை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எந்த ஃபோட்டோவை மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த இடத்துல பிக்சர் மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணுங்கள், வேறு ஃபோட்டோவை மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வச்சு காட்டுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி மாற்றிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, இந்த 6ஆம் மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை கொடுத்து சேவ் டு ஃபைல் கொடுத்துருங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இது இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த கிரியேட் நியூன்னு இருக்குது, அதை கொடுத்துருங்க. 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். நான் இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா, அந்த வீடியோ டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் லாஸ்ட்டில் HUEYன்னு இருக்கும் பாருங்கள், அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு பிங்க் கலர் மாதிரி லைட்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான், இதை டச் பண்ணி வீடியோவோட இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்தோம் இல்லையா அப்பயே, அந்த எக்ஸ்போர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணி இங்கே குரோமா கீன்னு இருக்க பாருங்கள், அதை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டதுமே இப்படி வந்துடும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி வீடியோஸ்
ஃபுல்லாக வர மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோவில் யாரோட ஃபோட்டோவை வச்சு மேக் பண்ணணும், ஒரு சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு என் ஃபோட்டோ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன், நான் ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடணும். இப்போ இதுக்கு கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு 300 மில்லிமீட்டருக்கு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு 300 மில்லிமீட்டர் தான், ஜாஸ்தி வேணும். மறுபடியும் ரைட் சைடில் ஒரு கீ இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஒரு விரலை பிடிச்சி இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அந்த கீ அனிமேஷன் கொடுத்தோம் அந்த இடத்துல வந்துடுங்க. அந்த இடத்துல வந்து இப்படி வச்சுக்கோங்க ஃபோட்டோவை. வச்சுட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு லைட்டாக இந்த ஒரு கீ கொடுத்துட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு லைட்டாக இப்படி மூவ் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக, அதிகமாக வேண்டாம். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி வரும். வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு புக்கு பிஎன்ஜி, ஒரு டேபிள் மேலே புக்கு வச்சுருக்கிற மாதிரி ஸ்லாப்பில் அந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அதை நான் இப்போ பண்ணுற மாதிரிங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால ஒரு லைட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பிளாக் ஸ்க்ரீனில், அதையும் 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பிஎன்ஜி டச் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. நான் அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைட்டு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள், இதுதான் அது. வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். வால் லைட்டுன்னு நினைக்கிறேன் இது. இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைட்டு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், கலர் லைட் பிஎன்ஜி பாருங்கள், இதுதான். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த லைட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி லைட் எரியிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து டூப்ளிகேட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இன்னொரு லைட் வரும், அதை எடுத்து இதுக்கு வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ இந்த 2 லைட்டுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னாக்கா அந்த லைட்டை டச் பண்ணி ஓவரால் அனிமேஷன் இருக்குது பாருங்கள், அதில் பல்ஸ் கொடுத்துருங்க. 2க்குமே அதே கொடுத்துருங்க, ஓவரால் அனிமேஷனில் பல்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டு எரியறத வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் விட்டு விட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ காட்டுறேன். ஓகே, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி என்னோடய பிஎன்ஜி டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணி பிரிண்ட் டு ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து 2வது ஆப்ஷன் பிரிண்ட் டு ஃபாண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, ரொம்ப சூப்பராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டுக்குது, அதை கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா அதை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் HUUEYன்னு இருக்குது பாருங்கள், அதை லெஃப்ட் சைடில் ரைட் சைடு ட்ராக் பண்ணுங்கள், கலர் சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட்டான கலர் வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஒரு பிங்க் கலர் ஒரு க்ரீன் கலர் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் காட்டுறேன் எப்படின்ட்டு, ரொம்பவே சூப்பராக பிளிங்க் ஆகும் பாருங்கள். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சூப்பரான சாங்ஸ், தமிழ் சாங்ஸ் ரிலீக் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் பிளாக் ஸ்க்ரீனில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சாங்கே வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்கு பிளாக் ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக சின்னது பண்ணி கரெக்டாக இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்கிங்காக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் சாங்கோட. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். அந்த லிரிக்ஸ் வீடியோவை டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும் பாருங்கள், அது கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துட்றேன். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். லேயர் போய்க்கலாம், மீடியா போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கல் எஃபெக்ட்டில் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள், இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும் பாருங்கள், அது கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் வீடியோ எல்லாம் முடிஞ்சது. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். லேயர் போய்க்கலாம், மீடியா போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஸ்மோக்கி எஃபெக்ட்டில் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ தான். இந்த வீடியோ டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா கத்திரிக்கை பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அது இருக்குது. அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வீடியோ முடிஞ்சது. வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ இது சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் ஆறாமல் இருக்க மாதிரி இருக்குது, அது கொடுத்து இங்கே சேவ் டு கேலரின்னு இருக்குது, அது கொடுத்துருங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.